பாஜக அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு சாட்சி இந்த காணொளி. வந்தே பாரத் ட்ரெயின்ல ஒரு பாஜக எம்எல்ஏ ஏறி இருக்கிறாரு. அவருக்கு விண்டோ சீட் தான் பிடிக்குமா. அதனால ஏற்கனவே விண்டோ சீட் புக் பண்ணி காசு கொடுத்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பேசஞ்சர் கிட்ட இங்கேருந்து எந்திரியா, நான் அந்த சீட்ல உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பேசஞ்சர், நான் காசு குடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஜன்னல் பக்கம் உட்கார்ந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு விரும்பி தான் ஜன்னலோர சீட்ட ரிசர்வேஷன் பண்ணி காசு குடுத்து நான் இன்னைக்கு பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு உங்களுக்காக விட்டு குடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே கோவம் வந்தது பாருங்க பாஜக எம்எல்ஏக்கு. போன எடுத்து ஒரு நம்பர போட்டிருக்கிறாரு. அடுத்த ஸ்டேஷன்லயே 4, 5 ரவுடி பசங்க வண்டிக்குள்ள ஏறி அந்த பேசஞ்சர அடியோ அடின்னு அடிச்சு அங்கிருந்து அப்புறப்படுத்தி பிஜேபி எம்எல்ஏவ ஜன்னலோர சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. நாடு எந்த நிலைமைக்கு வந்துருச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல் அரைவேக்காடுகள் எப்படி நடத்துக்கும் பொழுது இதே நேரத்துல இன்னொரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு நபர் வெறும் ஒரு தோள் பைய மாட்டிக்கிட்டு ஒரு அமைதியா ஒரு ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டனுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன். இங்கெல்லாம் ஒரு கவுன்சிலர் ஆயிட்டாலே ஸ்கார்பியோ, இன்னோவான்னு பந்தா வெட்டிக்கிட்டு திரியிற கூட்டத்துக்கு மத்தியில ஒரு நாட்டுடைய பிரதமராக இருந்தவர் எவ்வளவு எளிமையா இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு இந்த காணொளியும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு.